வணக்கம். கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், டிஎன் செட் 2017. இந்த கொஷின் பேப்பர்லேருந்து நம்ம ரியல் அனாலிசிஸ் கொஷின்ஸை சால்வ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷன் இது. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வீடியோ வரையும் 10 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ அதனுடைய கண்டினியூஷன். லெட் fn of x x power n by 1 plus x and gn of x equal to x power n divided by 1 plus nx. That is, இது வந்து பார்த்தீங்கன்னா sequence of functions. இதுவும் sequence of functions. ஏன்னா f1க்கு ஒரு ஃபங்க்ஷன், f2க்கு ஒரு ஃபங்க்ஷன், f3 லைக் தட். அதே மாதிரி தான் இது ஒரு sequence of functions தான். g1, g2, g3 for x belongs to close interval 0, 1, the small n belongs to n, capital N, that is natural number. Then on the interval close interval 0, 1, both, first option both வந்து fn gn converges uniformly னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து fn nor gn converges uniformly. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா fn converges uniformly but gn does not converges uniformly. Fourth, gn converges uniformly but fn does not converges uniformly. So uniform convergent test பண்ணுறதுக்கு sequence of functionsல mn test யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? So you are using mn test. இப்போ mn டெஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபைண்ட் அவுட் லிமிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ லிமிட் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். தட் இஸ் லிமிட் fn of x. ஸோ the லிமிட் ஃபங்க்ஷன் வரும். After finding the limit function, so mn equal to supremum find out பண்ணு. That is fn of x minus f, and then limit n tends to infinity mn, இதனுடைய value 0. Then we can say fn converges யூனிஃபார்ம்லி. ஸோ இதுதான் நம்மளுக்கு mn டெஸ்டினுடைய இது. ஸோ அது வெரி கிளியர்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் fn of x x power n 1 plus x. இப்போ இந்த லிமிட்டை fn of x எடுத்துக்கிட்டால் fn of x ப்ராப்ளத்தில் கொடுத்தது fn of x equal to x power n divided by 1 plus x. ஸோ இதுக்கு x வேல்யூ பார்த்திங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் 0, 1. இப்போ லிமிட் n tends to infinity அப்படின்னா இதுக்கு லிமிட் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு வராது, எக்ஸிஸ்ட் ஆகாது. கரெக்டுங்களா? லிமிட் n tends to infinity ஃபார் ஆல் எக்ஸ் வேல்யூவில் எங்கே இருக்குன்னா க்ளோஸ் இன்டர்வல் 0, 1ல். ஸோ இதுக்கு லிமிட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது இந்த க்ளோஸ் இன்டர்வல் 0, 1ல். ஸோ clearly fn does not uniformly convergent. fn. Second, gn of x எடுத்துக்கிட்டோம்னா in gn of x x power n divided by 1 plus n x. ஸோ இதுக்கு லிமிட் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் க்ளோஸ் இன்டர்வல் 0, 1ல். ஃபார் எக்ஸாம்பிள் x equal 0ன்னு எடுத்துட்டோம்னா இஃப் x equal to 0 மீன்ஸ் லிமிட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன ஆகும், 0 வரும். கரெக்டுங்களா? x 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டோட்டலாக 0 வந்துடுது. நெக்ஸ்ட்டு அந்த என் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் 0 அண்ட் தென் 1. இஃப் x equal to 1 மீன்ஸ் 1 power n by 1 plus n, then apply limit n tends to infinity. Now we get again the 0. இதுக்கும் நம்மளுக்கு என்ன கிடச்சிருது, லிமிட் கிடச்சிருது. that is limit of this function வந்துடுது, எக்ஸிஸ்ட் ஆகிடுது.
ஸோ போத் என் பாயிண்ட்ஸில் வந்துடுது. ஸோ வாட் அபவுட் 0,1 அப்படின்னு பார்த்தோம்னா கூட இன் பிட்வீன் 0,1 எக்ஸில் we can apply limit gn of x. We get the limit function of gn of x is 0. The open interval 0,1 ஏன்னா ஆல்ரெடி 0 1ல பார்த்துட்டோம் என் பாயிண்ட்ஸில். தென் ரிமைனிங் இந்த ஓப்பன் இன்டர்வல் இன் பிட்வீன் த 0 1ல லிமிட் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா 0, தட் இஸ் g. லிமிட் ஃபங்க்ஷன் ஆஃப் gn of x g வந்து 0ன்னு வருது. ஸோ எக்ஸிஸ்ட். ஸோ லிமிட் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சுன்னா அது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ட்டு. ஆஃப்டர் தேட் இப்போ எம்என் டெஸ்ட்டுக்கு நம்ம இதை அப்ளை பண்ணோம். தட் இஸ் gn of x மைனஸ் g. கரெக்டுங்களா? சுப்ரீமம் gn of x minus g. So gn of x is nothing but நம்மளுக்கு என்னது x power n divided by 1 plus nx. ஸோ நம்மளுக்கு லிமிட் n tends to infinity போட்டால் mn வேல்யூ 0 வரும். மோரோவர் சுப்ரீமம் எந்த இன்டர்வல்னு பார்த்தீங்கன்னா x belongs to the closed interval 0,1ல x equal 1 போடுறப்போ அது gn அட்டைன்ஸ் சுப்ரீமம். அப்போது 1 power n வருமா? தென் 1 plus n. So take limit this, that is mn. mn எப்படி சூஸ் பண்ணோம்னா இதனுடைய சுப்ரீமமாக சூஸ் பண்ணோம். கரெக்டுங்களா? ஸோ எக்ஸ் எது பாசிபிளாக இருக்குன்னா 0, அந்த க்ளோஸ் இன்டர்வல் 0,1ல சுப்ரீமம் வரும்னா அந்த 1ல் வரும், x equal to 1ல். அப்போ 1 power n divided by 1 plus n. So it is a supreme of this. So take limit n tends to infinity of this one, it becomes 0. இப்போ நான் ஆக்சுவலாக சொன்னது தான் வந்து கிளியராக எழுதியிருக்கேன். யூஸிங் mn டெஸ்ட் and then fn of x does not exist limit function. நல்லாவே தெரியும், limit n tends to infinity. Suppose we take gn of x x power n by 1 plus nx ன்னா அது லிமிட் ஃபங்க்ஷன் 0 வந்துடும். n பாயிண்ட்ஸ் 0 x equal 0 போட்டாலும் லிமிட் 0 வந்துடுது. 1 போட்டாலும் நம்மளுக்கு லிமிட் எடுக்கிறப்போ 0 வந்துடுது. அண்ட் தென் ரிமைனிங் இந்த ஓப்பன் இன்டர்வல் 0,1லேயே நம்மளுக்கு என்ன வந்துடுது? 0. லிமிட் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகிடுது. தென் சுப்ரீமம் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த டொமைனில் க்ளோஸ் இன்டர்வல் 0,1 அப்படின்ற டொமைனில் எந்த வேல்யூவில் எக்ஸ் வேல்யூக்கு நம்மளுக்கு சுப்ரீமம் கிடைக்கும்னா x equal to 1ல் இதுக்கு சுப்ரீமம் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா x equal to 1 சப்ஸ்டிட் பண்ணால் 1 power n by 1 plus n, then take limit n tends to infinity, the mn becomes 0. So as per mn test gn is uniformly convergent. ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா both fn are convergent uniformly wrong. ஸோ இதை நெய்தர் நார் எஃப்என்னும் ஜிஎன்னும் கன்வர்ஜன்ஸ் யூனிஃபார்ம்லி இல்லைன்றாங்க. பட் நம்மளுக்கு ஜிஎன் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டு. ஸோ அந்த ஆப்ஷனும் வராது. எஃப்என் கன்வர்ஜன்ஸ் அது கிடையாது, ஏன்னா கிளியராக அது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட், பிகாஸ் ஜிஎன் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லின்றது கரெக்டு, எஃப்என் டஸ் நாட் கன்வர்ஜஸ் கரெக்ட் ஒன் யூனிஃபார்ம்லி. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். So next problem, which one of the following statements holds? So the series first option எடுத்துக்கலாம். summation n equal to 0 to infinity x power n converges for each n. ஸோ இது கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியஸ் வந்து டைவர்ஜென்ஸ் தான் இது. கரெக்டுங்களா? வெரி கிளியர்லி. ஸோ டொமைன் இந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ க்ளோஸ் இன்டர்வல் -1 to 1. ஸோ சீரியஸ் n equal 0 to infinity. ஸோ இந்த சீரியஸ்க்கு நம்மளுக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகாது. கரெக்டுங்களா? ஸோ
இது divergence. So first option is wrong. Convergence, அது கன்வர்ஜென்ஸே வராது இதில். யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் நாட் பாசிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸ், இது வந்து பார்த்திங்கன்னா பவர் சீரியஸ் இல்லைங்களா. தேர்ட் ஒன் சம்மேஷன் n, தட் இஸ் 1/n x/n எழுதிக்கலாமா இதை. ஸோ இதில் நம்மளுக்கு இது an எடுத்துக்கிட்டால், ஸோ an ஈக்குவல் டு 1/n, an + 1 it is equal to 1/an + 1. So using the ரேஷியோ டெஸ்ட் இதுக்கு அப்ளை பண்ணோம்னு வச்சுங்க. ரேஷியோ டெஸ்ட் நம்மளுக்கு என்னது ஆக்சுவலாக ஆர். லிமிட் n tends to infinity an/an + 1. ஸோ இதுக்கு நம்மளுக்கு பாருங்கள் லிமிட் இன்டென்ஷன் an வந்து 1/n இன்ட்டு டிவைடட் பை an + 1ன்னா n + 1/1. ஸோ தட் இஸ் லிமிட் n tends to infinity n + 1/n. ஸோ இது எப்படி ரீரைட் பண்ணலான்னா லிமிட் n tends to infinity n + 1/n 1 + 1/n, then apply the limit என்ன 1 + 0 வரும். ஸோ 1. ஸோ இதுக்கு நம்மளுக்கு சீரியஸாக வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ கன்வர்ஜஸ் ஃபார் ஈச் இந்த இன்டர்வல் என்னது -1 இந்த க்ளோஸ்டு இன்டர்வல். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். The series converges uniformly. Converges uniformலாம் mn டெஸ்ட் அப்ளை பண்ணும். அதுக்கு இப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா, லிமிட் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதா, இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் இல்லைங்களா. இது நம்ம சப்போஸ் fn(x)ன்னு எடுத்துக்கிட்டால் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ்க்கு mn டெஸ்ட்டு. சாரி, நான் சீரியஸில் வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு விஸ்டாஸ் m டெஸ்ட்டு. இதுக்கு பிஃபோர் இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட்டுக்கு mn டெஸ்ட் யூஸ் பண்ணோம். சீரியஸில் கன்வர்ஜென்ஸ் யூனிஃபார்மாக இருக்கிறதுக்கு விஸ்டாஸ் m டெஸ்ட். விஸ்டாஸ் m டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, mn ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் நம்மளுக்கு வரணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மேக்னிடியூட் ஆஃப் fn ஆஃப் தட் இஸ் இது fn of x இதோட மேக்னிடியூட் வேல்யூ லெஸ் than or equal to mn இருக்கும். தென் இதை சீரியஸ் ஆஃப் ஃப்ரேம் பண்ணால் mn இது கன்வர்ஜென்ட் ஆகும். தென் யூ கேன் சே இந்த சீரியஸ் வந்து கன்வர்ஜென்ஸ் யூனிஃபார்ம்லி. ஸோ திஸ் இஸ் விஸ்டாஸ் m டெஸ்ட். ஸோ இது நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது சரிங்களா. ஸோ இட் இஸ் ஆஸ் பர் விஸ்டாஸ் m டெஸ்ட் பிரகாரம் இது நம்மளுக்கு வந்து எக்ஸிஸ்ட் வராது. ஸோ ராங் ஆப்ஷன். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து தேர்ட். ஸோ இம்பார்ட்டண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கிறது, நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் செக் பண்ணணும்னா mn டெஸ்ட்டு, சீரியஸில் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் டெஸ்ட் பண்ணணுன்னா விஸ்டாஸ் m டெஸ்ட். நெக்ஸ்ட் 13th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, கன்சிடர் த ஃபங்க்ஷன் ஆர் டு ஆர். இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, f of x equal to f of x equal to x/4 if x ரேஷ்னலாக இருந்தால், x ரேஷ்னல் 2x² - 1 இது வந்து பார்த்திங்கன்னா x is irrational இருந்தால்,
லெட் எஸ் பி த செட், ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ், அது எஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க அந்த செட்டை, வேறு எஃப் இஸ் கண்டினியூஸாக இருக்கிறப்போ, அப்போது எந்தெந்த பாயிண்ட்டை கண்டினியூஸாக இருக்கோ அந்த செட்டு தான் எஸ்ஸுக்குள்ளே இருக்கும். அந்த செட்டு எஸ் எதான்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ எந்த பாயிண்ட்லலாம் கண்டினியூஸாக வரும், இந்த கிவன் ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1ல் கண்டினியூஸ் தான் கரெக்டாக, எக்ஸ் ரேஷனில் நம்மளுக்கு இந்த 1 வந்துடும். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் -1, -1 நம்மளுக்கு ரேஷனல் நம்பரில் இருக்குது. ஸோ அதுலேயும் நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் தான். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுமே இருக்குது. அப்போ -1 1, அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு, தேர்டு. ஏன்னா -1லேயும் இது கண்டினியூஸாக இருக்குது, 1லேயும் கண்டினியூஸாக இருக்குது. அதுதான் அந்த செட்டுக்குள்ளே இருக்கிறது கரெக்டுங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல் செட் வராது, ஏன்னா ஆல்ரெடி -1 1 நான் எம்டி செட்டு. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த செட்டில் தான் இந்த -1 1ல் இது கண்டினியூஸாக இருக்குது. ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸு நம்மளுக்கு தான், ஏன்னா இந்த 2 பாயிண்ட்டுமே இருக்கும் அந்த எஸ்ஸுக்குள்ளே, சிங்கிள் செட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இந்த இது ரெண்டுமே நம்மளுக்கு அஸ் பர் ஆப்ஷன்ஸ் பிரகாரம் கண்டினியூஸாக தான் இருக்குது. ஸோ அதுதான் அந்த செட்டுக்குள்ளே இருக்குது எஸ்குள்ளே. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பவர் சீரீஸ். இந்த சம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கன்டினியூ பண்ணலாம். இது நெக்ஸ்ட்டு பவர் சீரியஸில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிக் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வருது. லாஸ்ட் இது ரீமானிட்டரில் பேஸ் பண்ணி. ஸோ இதோட நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ரியல் அனாலிசிஸ் டிஎன் செட் 2017 இருக்கிற ரியல் அனாலிசிஸ் கொஷின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம் வித் சொல்யூஷனோட. ஸோ தேங்க்யூ வெரி மச் த வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நன்றி.